அன்பான பிள்ளைகளுக்கு வணக்கம். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் நான் ஒரு அழகான கைவினை செய்து காட்ட போகிறேன். இப்போ ஒவ்வொரு வர்ணங்களிலான கடதாசிகளை வைத்து நீங்கள் எப்படி கைவினை செய்ய போகிறீங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அழகான வாழ்த்து அட்டை கார்ட்ஸ். அப்படி நாங்கள் செய்யும் போது நிறைய எங்களுக்கு பூக்கள் தேவைப்படும். எப்படியான பூக்களை அழகுபடுத்த இந்த வாழ்த்து அட்டைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் என்று நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். ஏற்கனவே சக்குரா மலர் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதுபோல் எப்படி நீங்கள் இந்த இதழ்களை வெட்டி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், அதாவது 10 இதழ்களை கொண்ட ஒரு பூவை எப்படி செய்யலாம் என்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பாருங்கள், இப்படி சதுரம் போன்ற அமைப்பை ஒரு கடதாசியில் வெட்டி எடுத்து அதன் பிறகு இதை இப்படி இரண்டாக மடித்து முக்கோணம் போல வருந்தனை மடித்து மீண்டும் ஒரு முறை இப்படி மேல் நோக்கி மடித்தெடுத்து கொள்ள வேண்டும். இது இந்த கோடு வரும்படியாக மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி லேசாக மடித்து இது இப்படி அதன் பிறகு இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இதோ இந்த பகுதியிலிருந்து இப்படி இந்த பகுதிக்கு வரக்கூடிய மாதிரி நீங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இதோ இப்படி இனி இது இப்படி இந்த பகுதியில் மடித்துக்கொள்ள வேணும். இதோ பாருங்க, இப்போ இதில் ஏதோ இந்த பகுதியில் இப்படி எடுத்தா இப்போ பூவில் வந்து இதோ இப்படி ஒரு பக்கமாக நாங்கள் இப்படி கீறி இந்த பகுதியை கீறி நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு 5 இதழ்கள் கொண்ட பூ வரும். இப்போ நாங்கள் இதே மாதிரி கீறி வெட்டினா எங்களுக்கு 10 இதழ்களை கொண்ட ஒரு சின்ன ஒரு பூ அமைப்பு கிடைக்கும். இப்போ நாங்கள் இதே போல் பாருங்கள், இப்படி இதை நாங்கள் முதல்ல வெட்டி கொள்ளுவோம். இப்போ எங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீளமான ஒரு பெரிய ஒரு இதழ்கள் வேணுமான பூவாக இருந்தால் இந்த விதத்தில் இந்த டிசைனில் கொண்டு நீங்கள் ஒரு இதழ்கள் வேண்டும் என்று மலருக்கு இதழ்கள் வேண்டும் என்று நினைத்தால் இப்படியும் நீங்கள் கீறி வெட்டி கொள்ளலாம். பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் நான் கீறி காட்டுறேன். இனி எனக்கு விருப்பம் இப்படியான ஒரு இதழ்களை கொண்ட மலர்களை வெட்டி செய்கிறது தான் எனக்கு விருப்பம். அதுபோல் எனக்கு இன்னும் ஒரு விருப்பம், இந்த இடத்துலையே சின்ன ஒரு அடையாளத்தை வைத்து அந்த இடத்தையும் வெட்டுவது எனக்கு மிக பிடிக்கும். பாருங்கள், சின்னதாக கொஞ்சமாக அடையாளம் வைத்து இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இதை வெட்டிய பிறகு இந்த அமைப்பு எப்படி வரும் என்று பாருங்க. ஏதோ கத்திரியை எடுத்து வெட்டும் போது மிக அவதானமாக நீங்கள் வெட்டுங்க. கண்டிப்பாக ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தாய் தந்தையர் இருவரில் யாராவது ஒருவர் இருக்கணும். அதுவும் கத்திரியை பாவித்து நாங்கள் இப்படி வெட்டும்போது மிக அவதானமாக பெற்றோர் அருகில் இருந்தால் நல்லது. இப்போ பாருங்க, இதை விரித்து பார்க்கும்போது எவ்வளவு அழகான ஒரு பூ பாருங்க. இப்ப இதனுடைய இதழ்களை பாருங்க, எத்தனை எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இதழ்களை கொண்ட மலர். இதை நாங்கள் ஒரு வாழ்த்தட்டையில் எப்படி ஒட்டலாம் என்று பார்ப்போம். இதோ பாருங்க, இப்படி ஒரு கடதாசியை எடுத்து இந்த 2 இதை மடிக்க வேணும். 2 மடித்துட்டு இனி நாங்கள் நினைப்போமே, இப்போ இந்த இடத்துல அழகுபடுத்திட்டு முதல் பக்கத்தை, அதாவது முன் பக்கத்தில்
இப்படி ஒரு அலங்காரம் படுத்திட்டு, உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி தந்திருந்தோம் பூச்சாடி எப்படி செய்யலாம்னு. அது முன்பக்கத்தில் எப்படி அலங்காரப்படுத்துறதுங்கிறத காட்டியிருந்தோம். ஆனால் இதை நாங்கள் இப்படி உட்பக்கமாக, அதாவது உங்களுக்கு தெரியும் இப்படி மடிக்கும் போது இதோ இந்த பகுதி வந்தது தானே, இதோ இப்படி வர மாதிரி திறக்கும்போது மூடும்போது இந்த பூ வந்து கிழியாமல் அல்லது டேமேஜ் ஆகாத வண்ணம் இந்த மலர்களை சரியாக நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது காடின் உள்பக்கத்தில். இப்போ பாருங்கள், அது மாதிரி இந்த மூலைகள்லையும் நீங்கள் இந்த இதழ்களினுடைய மூலைகள்லையும் வந்து நீங்கள் கம்மை பூசி ஒட்டிக்கொள்ளலாம். இதோ பாருங்க, இதோ இப்படி. இப்போ பாருங்க இப்படி, அதாவது சரியா நாங்கள் மூடுகின்ற பகுதி நடுவாக வரக்கூடிய மாதிரி இப்படி ஒட்டிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த பூ வந்து டேமேஜ் ஆகாமல் அழகாக நாங்கள் இந்த காடை திறந்து மூடும்போது எங்களுக்கு வரும். இப்போ பாருங்க, 10 இதழ்களை கொண்ட மலரை எப்படி நாங்கள் செய்திருக்கிறோம்ண்டு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை மாதிரி அழகான ஒரு பூவை வெட்டி கொள்ளலாம். இனி கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருக்கும் போது இப்படியான கடதாசிகளை தேடி ஒவ்வொரு விதமான பூக்களை நீங்கள் செய்கிறத பற்றி நீங்கள் செய்து பார்க்கலாம். வட்டமாக அல்லது முன்பக்கத்தில் அழகுபடுத்தக்கூடியவாறு அல்லது வாழ்த்தட்டையினுடைய நடுப்பகுதியை அழகுபடுத்தக்கூடியவாறு நீங்கள் விதவிதமாக நீங்கள் வாழ்த்தட்டைகளை செய்யலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இது செய்யும் போது பிழைகள் வந்தால் அதையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆகவே டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.